சயின்ஸ்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். செவன்த் சயின்ஸ்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். யூனிட் 4. சரியா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி வந்து நம்ம பார்த்துடலாம். சரியா? மாணவர்களே, உங்ககிட்ட ஒரு சாக் பீஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ம் அதை 2ஆ உடைப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 4ஆ உடைப்பீங்க. கடைசியில அதை சின்ன சின்ன துகள்களா மாத்திப்பீங்க. அப்படிதானே? மாறிடும். அதாவது பவுடரா மாறிடும். சரியா? பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டுல டெமோக்ரிட் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி இருந்தாங்க. சரியா? சோ அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. நம்மளை சுத்தி இருக்கிறதுல கல்லு, காத்து, தண்ணி இது எல்லாம் எதனால ஆனது? ஒரு பொருளை உடைச்சுக்கிட்டே போனா கடைசியில என்ன மிஞ்சும்? அவர் யோசிச்சுட்டு பார்த்துட்டு சொன்னாரு, ஒரு பொருளை உடைச்சுக்கிட்டே போனா கடைசியில உடைக்கவே முடியாத ஒரு மிகச்சிறிய துகள் கிடைக்கும். அதுக்கு தான் ஆட்டம், அதாவது அணுன்னு பேரு சொன்னாரு. கிரேக்க மொழியில ஆட்டம் அப்படின்னா உடைக்க முடியாது, அதாவது இன்டிவிசிபிள் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நினைச்சாங்க. ஆனா மனிதர்களுடைய கியூரியாசிட்டி, அதாவது ஆர்வமும் தேடலும் சும்மா இருக்குமா? ஆ வருஷங்கள் ஓடிச்சு. அடுத்தால ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து, ஆமா, டெமோகிரிட்டிஸ் சொன்னது உண்மைதான், அணுக்கள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு தன்னோட ஆராய்ச்சி மூலமா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஜே தாம்சன் மற்றும் எர்னஸ்ட் ரூதர்போர்ட் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்டுகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்வம் ரொம்ப அதிகமாச்சு. அணுவை உண்மையிலே உடைக்க முடியாதா? அதுக்குள்ள என்னதான் இருக்கு? உள்ள போய் பார்த்துருவோமா? அப்படின்னு விடாமுயற்சியோட ஆராய்ச்சி பண்றாங்க. சோ அப்ப காத்திருந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, உடைக்கவே முடியாது நினைச்ச அந்த ஆட்டம்குள்ள, அதாவது அணுக்குள்ள சின்ன சின்ன சப் அட்டாமிக் பார்ட்டிக்கிள், அதாவது அடிப்படை அணுத்துகள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அணுவோட நடுவுல நியூக்ளியஸ், உட்கரு, அதாவது அணுக்கரு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. அதை சுத்தி எலக்ட்ரான் என்ன செஞ்சுட்டு இருக்கு? வட்டம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? உலகத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அன்றைக்கு டெமோகிரிட்ஸ் கேட்ட ஒரு சின்ன கேள்விதான், அதாவது பின்னாடி பல சயின்டிஸ்டுகள் உருவாக்கி உலகத்தோட மிகப்பெரிய ரகசியத்தை கண்டுபிடிக்க உதவி இருக்கு. ஸோ இப்போ அறிவியலுடைய மிகப்பெரிய பலமே கியூரியாசிட்டி, ஆர்வம் தான். நீங்களுமே எதுக்குமே உடனே அவ்வளவுதான் அப்படின்னு நின்றுடாம, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு தொடர்ந்து என்ன செய்யணும்? கேள்வி கேட்டுக்கிட்டு ஆர்வத்தோட என்ன செய்யணும்? தேடிக்கிட்டே இருங்க. உங்களோட அந்த சின்ன ஆர்வமும் தேடலும் தான் எதிர்காலத்துல உங்களை பெரிய சயின்டிஸ்டா மாத்தும். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட்குள்ள நம்ம வந்து போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். வெல்கம் டு அட்டாமிக் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம அட்டாமிக் வேர்ல்ட்ல ஒரு இன்டர்வியூ சிமுலேஷன் மூலமா அணுவின், அதாவது ஆட்டம் உள்ளமைப்பை நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். இந்த திரையில உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு புதிய அம்சத்தை நம்ம வந்து கற்றுக்க போறோம். ஸோ அதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3D அட்டம் வீவர், அதாவது முப்பரிமாண அணுக்காட்சி கொடுத்துருக்காங்க. சரி, அணையோட காட்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ அணுவை யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க, எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்புறம் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். அதுல வந்து அது என்ன பேருன்னா அடிப்படை அணுத்துகள் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் பாருங்கன்னா அட்டாமிக் நம்பர், அதை பத்தி பார்க்க போறோம். அணு எண்கள் வந்து பார்க்க போறோம். அப்புறம் நிறைய இருக்கு, வேலன்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிடிக்டேபிள், ஸோ தனிமங்களின் அட்டவணை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாமிக் வந்து நினைச்சுவோம்
பார்க்க போறோம். சரியா? முப்பரிமாண அணுத்த வந்து என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அட்டாமிக் சிமுலேட்டர் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க பார்க்குறீங்க. என்ன இப்போ அணு இருக்கு. சரியா? அணுக்கருக்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். சரியா? வெளியில இருக்கிறது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான்கள். எலக்ட்ரான்கள் என்ன செய்யும்? வட்டம் அடிச்சுட்டு இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரஜனுக்கு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஒளிரும் ஒரு ஆட்டம் இருக்கு. சரியா? அதுல வந்து ஒரு பல்ஸ் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதை நீங்க பாக்குறீங்க அப்படிதானே? இது வந்து ஒரு க்ளோஸ்டு வியூ. இது என்ன செஞ்சிருக்கு? மூடி இருக்கு. அணுவின் வெளி தோற்றத்தை மட்டும்தான் என்ன செய்யுது? காட்டுது. இப்போ நான் அந்த ஆட்டமை நான் கிளிக் பண்ண போறேன். இது வந்து ஒரு பல்ஸ் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கு? துடிச்சிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஆட்டம் இருக்கு. நான் இதை கிளிக் பண்றேன். என்ன பண்ணுது பாருங்க. அது ஓபன் ஆகி உள்ள என்ன இருக்கு? நடுவுல இருக்கும் பகுதி, அதாவது நடுவுல இருக்கிறதா என்னது? நியூக்ளியஸ், அதாவது அணுக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸ்க்குள்ள இந்த ரெட்டா இருக்குல்ல, இந்த நியூக்ளியஸ்க்குள்ள இரண்டு வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான்கள், இன்னொன்னு நியூட்ரான்கள். அதாவது இந்த சிவப்பு நிறம் இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றாங்க? சிவப்பு நிற புள்ளிய புரோட்டான்கள், பச்சை நிற புள்ளிய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து பச்சை இல்ல. சோ அதனால வந்து நீங்க இதுல பச்சை இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நியூட்ரான் இல்லையே நினைச்சிடாதீங்க. ஹைட்ரஜன் இல்ல. சோ இப்ப பாருங்க, எலக்ட்ரான் என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஹைட்ரஜன்ல வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. நடுவுல என்ன பண்ணிட்டு இருக்கு? புரோட்டான் இருக்கு. அணுக்கரு வந்து உள்ள இருக்கு. சரியா? இப்போ நியூக்ளியஸை சுற்றி வளையங்களா சுற்றும் நீல நிற புள்ளிகள் தான் என்னது? எலக்ட்ரான்கள். இந்த வளையங்கள், இந்த சைடுல வந்து உங்களுக்கு வளையங்கள் இன்னும் அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இதுல ஒரு வளையம் கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு அதாவது ஓடுகள் என்று அழைப்போம். ஸோ இதனுடைய முதல் செல்லுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா செல் சொல்லுவாங்க. ஸோ நிறைய வரும், அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டாவது செல்லுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எல் செல் சொல்லுவாங்க. மூன்றாவதுக்கு வந்து எம் செல் அப்படின்னு பெயரிட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு செல்லிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்ஸ் மட்டுமே என்ன செய்யும்? இருக்கும். ஸோ கே செல்ல அதிகபட்சம் 2, எல் செல்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 8 இருக்கும், எம் செல்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போமே நம்ம வந்து மேல நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஹைட்ரஜன், ஹீலியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன், ஆக்சிஜன், சோடியம், குளோரின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்ம ஒரு 2, 3 மட்டும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஹைட்ரஜன் பார்த்தாச்சு. ஹைட்ரஜன்ல வந்து எத்தனை புரோட்டான் இருக்கு? ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன பாருங்க, புரோட்டான் என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நியூட்ரான் இல்லன்ட்டாங்க. சரியா? நியூட்ரான் இல்ல. அப்புறம் வந்து பாருங்க, எலக்ட்ரான் வெளியில வட்டம் அடிக்கல, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு செல் மட்டும்தான் இருக்கு. சரியா? இப்போ ஹைட்ரஜன் நம்ம கிளிக் பண்ணதுல நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? லைட்டஸ்ட் எலமெண்ட். அப்புறம் பாருங்க, சில ஸ்டார் மட்டும் தான் இருக்கு. யூனிவர்ஸ் இஸ் 75% ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 புரோட்டான், 0 நியூட்ரான், அப்புறம் 1 எலக்ட்ரான். சரியா? இப்ப அடுத்தால ஹீலியத்துக்கு பாருங்க. ஹீலியம் இது வந்து மறுபடியும் ஹீலியம் எப்படி இருக்கு? மூடி இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணணும். அப்படிதானே? ஓபன் பண்ணி பார்ப்போமா? அழகா இருக்குல்ல பார்க்கிறதுக்கு. நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இதுல நம்மளுக்கு நியூட்ரான் இருக்கு. நம்ம யாருக்குமே ஹைட்ரஜன் என்ன இல்ல, நியூட்ரான் இல்ல. இல்ல பாருங்க, பச்சை புள்ளிகள் வந்திருக்குல்ல, அப்ப நம்மளுக்கு நியூட்ரான் கிடைச்சிட்டு. சோ நம்மளுக்கு ஹீலியத்துல என்ன இருக்கு? நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான் வந்து 2 இருக்கு. சோ இந்த செல்ல பாருங்க, இது இந்த சைடுல வர்றது வந்து செல். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லுக்கு வந்து பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா கே வச்சிருக்காங்க. சோ இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரியா? சோ ஹீலியத்துல உங்களுக்கு எத்தனை புரோட்டான் இருக்கு? 2 புரோட்டான் இருக்கு, 2 நியூட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம அடுத்தால என்ன பார்க்கலாம்? கார்பன். இப்போ கார்பன் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணுது? பல்ஸ் மாதிரி துடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்டம் இதை நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம். பாருங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன இருக்கு? வட்டம் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இதுல எத்தனை புரோட்டான், எத்தனை எலக்ட்ரான், எத்தனை நியூட்ரான் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. சரியா? இப்போ அணுக்கருக்குள்ள இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? புரோட்டானும் நியூட்ரானும் சொல்லுவோம். வெளியில இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ மையத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? அணுக்கரு இருக்கும். சரியா? அதுக்கு அதாவது நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள தான் என்ன இருக்கும்? புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு புரோட்டான் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? இதுல பாருங்க, புரோட்டான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம என்ன கார்பன் எடுத்தோம், கார்பன்ல புரோட்டான் எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நியூட்ரான் பாருங்க 6 இருக்கு, எலக்ட்ரான் வந்து பாருங்க 6 இருக்கு.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கார்பன்ல எத்தனை புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு பாக்கீங்க. பாக்கக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து நம்ம ரியல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய குடும்பம் இருக்குல்ல, நம்ம சூரியனை சுற்றி நம்ம ஒரு கோள்களா சுத்தி வருவோம். ஸோ அதை விட ஒரு அந்த ஒரு ரியல் இதை நம்ம வந்து இதெல்லாம் கற்பனையா நீங்க வந்து யோசிக்கலாம். ஸோ சூரியனை சுத்தி நம்ம என்ன செய்யும், நம்ம பூமி எல்லாரும் என்ன செய்வாங்க, சுத்தி வருவாங்க அப்படிதானே. ஸோ இவங்க எல்லாமே ஒரு மேக்னெட் மாதிரி தான், ஒரு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு விசையோட என்ன கனெக்டர் ஆகி இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம ஆக்சிஜன் பார்ப்போமா. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் பார்ப்போம் சரியா. புரோட்டான் எப்படி இருக்காங்கன்னு. புரோட்டான் எவ்வளவு இருக்காங்க பாருங்க, 8 இருக்காங்க. நியூட்ரான் பாருங்க 8, எலக்ட்ரான் 8 கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு வெளியில வட்டம் அடிக்குது. இது வந்து ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கோள வடிவத்துல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இதை வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், கோள வடிவத்துல இருக்கும். நியூக்ளியஸ் வந்து அதாவது நடுமத்தில தான் இருக்கும், புரோட்டான் நியூட்ரான் அணுக்கரு மையத்துல தான் உங்களுக்கு வந்து புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். வெளியில தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுல எத்தனை புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க சரியா. ஸோ இதே மாதிரி நீங்க சோடியம் சோடியம் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். பாப்பமா, சோடியம் வந்து எப்படி இருக்கு, செல் வந்து 3 இருக்கு இதுக்கு. ஃபர்ஸ்ட் செல்லு, ரெண்டாவது செல்லு, மூணாவது செல்லு. ஃபர்ஸ்ட் செல்லுக்கு கே வச்சிருக்காங்க, செகண்ட் செல்லுக்கு எல்லுன்னு பேர் வச்சிருக்காங்க, மூணாவது எம்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல நியூட்ரானும் புரோட்டானும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போமா. நியூட்ரான் எத்தனை இருக்கு, 11 இருக்கு, 11 இருக்கு. நியூட்ரான் 12 இருக்கு. ஸோ எலக்ட்ரான் வந்து பாருங்க 11 இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் மெட்டல் ரியாக்ட் வயலண்ட்லி வித் வாட்டர் இன் டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் குளோரைடு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பாருங்க இதுல எத்தனை புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த சோடியத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க சரியா. இது சுத்தி என்ன செய்யுது, எலக்ட்ரான் செஞ்சு வட்டம் அடிக்கு. நடுவுல இருக்கிறது என்னது, புரோட்டானும் நியூட்ரானும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ நியூக்ளியஸும் நியூட்ரானும் கொஞ்சம் வேர்டிங் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சரியா. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து அணுக்கரு, நியூட்ரான்ங்கிறது அதுக்குள்ள இருக்கிறது சரியா. ஸோ இப்போ அடுத்தால் நம்ம வந்து எதுக்கு பார்க்கலாம், கால்சியம் பார்ப்போமா. இப்போ கால்சியம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பாருங்க அதே மாதிரி 3 செல் இருக்கு. இதுல எத்தனை புரோட்டான் நியூட்ரான் இருக்கு, இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, புரோட்டான் 17 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, நியூட்ரான் 18 கொடுத்துருக்காங்க. அடுத்தல எலக்ட்ரான் வந்து பாருங்க 17 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க டிஸ்இன்ஃபெக்டிங் பார்ட் ஆஃப் எ டேபிள் சால்ட் டாக்ஸிக் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதுல இந்த கால்சியத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாக்குறீங்க சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு தனிமத்துக்கும் நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போவோமா, அடுத்த டாபிக் போவோம் வரேன் ஒரு நிமிஷம். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் ஆட்டம், அணுவோட நம்ம வரலாறை நம்ம வந்து பார்க்க போறோம் சரியா. இப்போ அணுவை நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிதானே. அவங்களோட வரலாறை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆள் யாருன்னா டெமோக்ரேட்ஸ். அடுத்தால நம்ம பார்க்க போறது ஜான் டால்டன். அடுத்தால நம்ம பார்க்க போறது ஜே தாம்சன். அடுத்தால பார்க்க போறது எர்னஸ்ட் ரூதர்போர்ட். அடுத்தால வந்து பார்க்க போறது நீல்ஸ் போர். அப்புறம் பாருங்க ஸ்ட்ரோடிங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் சரியா. இப்போ டெமோக்ரிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து கிரேக்க தத்துவ ஞானி. அணு என்பது பிளக்க இயலாத, அதாவது இன்டிவிசிபிள் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பிளக்க இயலாத துகள் என்றும் அதை அட்டமோஸ் என்றும் அழைத்தார். ஸோ இதுக்கு வந்து பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து பிளக்க முடியாத துகள், பிளக்க இயலாத துகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அடுத்தல வந்து பாருங்க ஜான் டால்டன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல் நவீன அணு கோட்பாட்டை என்ன செஞ்சாரு, முன் வச்சிருக்காரு. அடுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுக்கள் திட கோளங்கள் என்று சொல்லியிருக்காங்க சரியா.
முதல்ல ஜான் டால்டன் 1808ஆம் ஆண்டு தான் தன்னுடைய அட்டாமிக் தேரியை என்ன செஞ்சாங்க, வெளியிட்டாங்க. ஸோ அதுல 2 பாயிண்ட் வந்து டால்டன் வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேட்டர் எல்லாமே மிகச்சிறிய பார்ட்டிகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர் வந்து என்ன ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காரு, பேர் வச்சிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்டம் என்பது பிளக்க இயலாத, அதாவது இன்டிவிசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு ஸ்பீரிக்கல் ஷேப், அதாவது கோளம் வடிவம் கொண்ட துகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலயும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, குறைபாடுகள் இருந்திருக்கு. டால்டன் தனது தேரியில பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் பற்றி எதுவும் சொல்லல. ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இவரால முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் யார் கண்டுபிடிக்க அப்படின்னா, தாம்சன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? எலக்ட்ரான் செஞ்சாரு கண்டுபிடிச்சாரு. பிளம் ஃபுட்டிங் மாதிரி, அதாவது நேர்மின் கோளத்துல எலக்ட்ரான்கள் புதைந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1897ஆம் ஆண்டுல ஜே தாம்சன் ஒரு புதிய தேரி என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தாரு. இவர் ஆட்டமே ஒரு வாட்டர்மெலன் ஓட என்ன செஞ்சாரு, கம்பேர் பண்ணாரு. சரியா? வாட்டர்மெலன் இருக்கிற ரெட் எடிபிள் பார்ட் தான் அணுவில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னுங்கிறத இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழத்தில் பதிந்திருக்கும் சீட்ஸ், அதாவது விதைகள் போலதான் நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்ட்டிக்கல் இருக்கும், அதுல எம்படர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு தான் எலக்ட்ரான்ஸ் என்று பெயர் அவர் வச்சாரு. ஸோ ஆட்டம்ல பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலா இருக்கிறதுனால தான் ஆட்டமோட ஹோல் எலக்ட்ரிசிட்டி நியூட்ரலா இருக்கு, மின்சுமையற்றதா என்று நிரூபிச்சாரு இந்த ஜே ஜாம்சன். ஸோ 1906ல் நோபல் பிரைஸ் அவருக்கு வந்து என்னஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஸோ ஆட்டம்ல நியூட்ரலா இருக்கும் சொன்னானோ, ஆனா சில டிராபேக் இருந்துச்சு. ஸோ அடுத்தால என்னாச்சு, மறுபடியும் கியூரியாசிட்டி அதிகமாகுது. யார் வராங்க, ரூதர் போர்டு அட்டாமிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வராங்க. சரியா? ஸோ தாம்சனோட குறைபாடுகளை சரி செய்ய எர்னஸ்ட் ரூதர் போர்டு ஒரு புகழ்பெற்ற ஆல்பா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க. அதாவது தங்க தகடு சோதனை கருவே, அதாவது அணுக்கருவே கண்டுபிடிக்காரு. அணு பெரும்பாலும் வெற்றிடம் நடுவுல வந்து ஒரு சிறிய அடர்த்தியான அணுக்கரு உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மிக மெல்லிய தின் கோல்ட் ஃபாயில் மீது அதிவேகமாக செல்லும் பாசிட்டிவ்லி சார்ஜ, அதாவது ஆல்பா ரேயை வந்து என்ன செய்யறாரு, மோத செய்யறாரு. ஸோ என்ன நடக்கு அப்படின்னா, பெரும்பாலான ஆல்பா ரேஸ் எல்லாம் என்ன ஆகுது, எந்த தடையும் இல்லாம கோல்ட் ஷீட்டை பாஸ் ஆயிருது. எல்லாமே என்ன பாஸ் ஆகுது. சிலது என்ன ஆகுதுன்னா விலகி போகுது. மிகச்சில ஆல்பா ரேஸ் மட்டும் என்னது, கோல்ட் ஷீட்டை மேல மோதிட்டு பவுன்ஸ் ஆகி என்ன ஆகுது, பின்னாடி நோக்கி வந்துடுது சில இது. அதாவது எப்படி ஒரு மெல்லிய டிஷ்யூ பேப்பர்ல ஒரு மேல ஒரு புல்லட் போட்டு மோதி அது திரும்பி நம்ம மேல வந்தா எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கும், அது போலதான் இதுவும் வியப்பா இருக்கு. ஸோ அணுக்கரு எப்படி இருக்கு கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, நம்ம எர்னஸ்ட் ரூதர் போர் தான். ஸோ இப்போ வந்து அடுத்த நீல்ஸ் போர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எலக்ட்ரான்கள் நிலையான ஆற்றல் மட்டங்களில் சுற்றுகின்றன என்று கூறியிருக்காரு நீல்ஸ் போர். அப்புறம் ஹைட்ரஜனில் நிறமாலை கோடுகளை விளக்கியிருக்கார் நீல்ஸ் போர். ஸோ இப்போ அடுத்தால வந்து ஸோ இப்போ இது அவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ அவங்களுடைய கியூரியாசிட்டியை வச்சு ஸோ எப்படிலாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ சின்னதாக நான் சொல்கிறேன். பெரும்பாலான ஆல்ஃபா ரேஸ் ஊடுருவி, அதாவது எம்டி ஸ்பேஸில் என்ன செய்யும் அப்படின்னா, பெரும்பாலான ஆல்ஃபா ரேஸ் ஊடுருவி போகும். ஆட்டம்குள்ள பெரும்பாலான பகுதி வெற்றிடமாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்ட்டிகிள், அடிப்படை துகள் வந்து பார்க்க போகிறோம். சரியா? அதாவது அடிப்படை துகள்கள்னா உங்களுக்கு வந்து அதாவது அணுக்கருல இருக்கிற அடிப்படை துகள்கள் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதாவது அதுல என்ன இருக்குன்னா 3 இது இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டான்ல வந்து பாத்தீங்கன்னா அணுக்கரு இருக்கும், நேர்சுமை இருக்கும், அப்புறம் ஒரு தனிமத்தை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூட்ரான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூட்ரான் அணுக்கருவில் உள்ளது, மின்சுமை இல்லை, ஐசோடோபிக்களை உருவாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான். ஸோ இந்த 3 தான் என்னது, அணுவோட அடிப்படை துகள்கள். ஸோ சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ், இதுதான் அந்த 3 தான் என்ன ஆகும், அணுவில் இருக்கும். ஸோ அணு அப்புறம் வந்து ஹவ் இஸ் ஸ்மால் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னா, ஒரு அணு 10⁻−10 மீட்டர் அளவு மட்டும் என்ன ஆகும், சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹோம்ஒர்க்காக நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தால
ஒரு இது பார்க்கலாம். ஒன் வேர்ட் பார்க்கலாம். இப்போ நான் ஷேர் பண்றேன். செவன்த் சயின்ஸ்ல அழகு 3ல நம்மை சுற்றியுள்ள பற்பொருட்கள் மேட்டர் அரௌண்ட் அஸ். இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கொஸ்டின். The smallest unit of element, the escapes, the property of the element is called. ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகள் டேஸ் அழைக்கப்படுகிறது. ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய தூள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? செகண்ட் கொஸ்டின். A molecule is made up of 2 or more atoms dash combine. ஒரு மூலக்கூறு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் டேஸ் இணைந்து உருவாகுகிறது. ஒரு மூலக்கூறு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் டேஸ் இணைந்து உருவாகுகிறது. எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போமா? நம்ம அடுத்த கொஸ்டின் போ. Ozone is a substance that is made up of dash oxygen atoms chemically combined. ஓசோன் என்பது டேஸ் ஆக்சிஜன் அணுக்கள் வேதிப் பிணைப்பினால் இணைந்து உருவான ஒரு பொருள். ஓசோன் என்பது டேஸ் ஆக்சிஜன் அணுக்கள் வேதிப் பிணைப்பால் இணைந்து உருவான ஒரு பொருள். எழுதிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போமா? There are dash known element till date. இந்நாள் வரை டேஸ் தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நாள் வரை டேஸ் தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின் போமா? எழுதிட்டீங்களா? Out of the known element, dash element occur naturally. அறியப்பட்ட தனிமங்களுள் டேஸ் தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. அறியப்பட்ட தனிமங்களுள் டேஸ் தனிமங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன. அடுத்த கொஸ்டின் போமா? ஆறாவது கொஸ்டின். Dash is the only metal that is liquid at room temperature. Dash is the only metal that is liquid at room temperature. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் டேஷ் ஆகும்.
அடுத்த கொஸ்டின் போமா? எழுதிட்டீங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது 7th கொஸ்டின். டேஸ் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் டேஸ் ஆகும். அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் டேஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின் போமா? எழுதிட்டீங்களா? 8வது கொஸ்டின். Nearly 99% of the mass of the human body consists of the just dash chemical element. மனித உடலின் நிறையில் ஏறத்தாழ 99% அதாவது சதவீதம் டேஸ் வேதியியல் தனிமங்களால் மட்டும் ஆனது ஆகும். அடுத்த கொஸ்டின் போமா? எழுதிட்டீங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது 9வது கொஸ்டின் பார்க்க போறோம். த atomicity of water H2 is dash. நீரின் H2 அதாவது மூலக்கூறு அணுக்கட்டு எண் dash ஆகும். The atomicity of water H2 is dash. 9வது கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்தல 10வது கொஸ்டின் பார்க்க போறோம். 10th கொஸ்டின். Dash was the first scientist to use symbol for element in very specific sense. தனிமங்களுக்கான குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தி முதல் வேதியியல் அறிஞர் டேஸ் ஆவார். ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்க ஒரு ஹோம்ஒர்க்கா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல அட்டாம்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே, நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.